அழகாக உட்காந்து பாட ஆரம்பித்தானான். அவனுடைய பாட்டில் அவனே மயங்கி கண்ணை மூடிட்டு பாட ஆரம்பித்தானான். பாட்டு பாடி முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணை திறந்து அவன் பார்த்தா அவனுக்கு எதிர்க்க இருக்கிற சாப்பாடு மூட்டையும் இல்லையா, மூங்கில் மரமும் இல்லையா. ஆச்சரியமா ஆயிடுச்சான். எதிர்க்க தானே வச்சோன்னு போய் சுற்றி முற்றி பார்த்தா அந்த மூங்கில் மரம் உயரமாக இருந்துச்சுங்களாம், மேலே தொங்கிட்டு இருந்துச்சான் சாப்பாடு மூட்டை. இவனுக்கு அப்போதான் தெரிஞ்சுதான் காலை வேளையில் மூங்கில் மரம் ரொம்ப தொங்கிக்கிட்டு இருக்கும், நேரம் கடக்க 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 நல்ல உயரமாக்கிட்டே போகும் அப்படின்ட்டு. இப்போ இந்த பையனுக்கு அந்த சாப்பாடு மூட்டை கைக்கு எட்டவே இல்லையா, எங்கேயோ இருந்துச்சாம் மரத்தில். குரு சொன்ன ஆகிரி ராகத்தை பாடினதுனால தான் அந்த சாப்பாடு மூட்டை எங்கேயோ போயிடுச்சு, அப்போவே சொன்னாரேன்னு மன வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துல பசியோட தான் உட்காந்துட்டு இருந்தானா. இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நெருங்கினவங்க, வெல்விஷர்ஸ்ன்னு வச்சுக்கலாமே, அவங்க நமக்கு ஏதோ ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, இதை செய்யாத, இந்த விஷயத்தில் மாட்டிப்பேன்னா நம்ம செஞ்சு தான் பார்ப்போமேனு ஒரு ரிஸ்க் எடுத்தோன்னா இந்த பையன் மாதிரி ரஸ்க்கு சாப்பிடாம தாங்க போகணும். இந்த குட்டி கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.